அனைவருக்கும் வணக்கம். வாசல்லால் நான், வாசலுக்காக நான். அதாவது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பணமில்லாமல் வாழ்ந்து விடலாம். ஆனால் மன நிம்மதி இல்லாமல் வாழவே முடியாது. மன நிம்மதியை இழந்தால் அனைத்து செயல்களும் வீண், வாழ்வதே வீண். மனம் சஞ்சலப்பட்டால், மன நிம்மதியை இழந்தால் நோய்களுக்கு ஆளாவோம். செயல்களை ஒழுங்காக செய்ய முடியாது, உணவு அருந்த முடியாது, மற்றவர்களிடம் நன்றாக பேச முடியாது. எந்த செயல்களை எடுத்தாலும் அதில் குளறுபடி தான் ஆகும். பணம் இருந்தால் மட்டும் போதாது, மன அமைதி வேண்டும். யாராகட்டும் மன அமைதி இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டவே முடியாது. மன அமைதி இருந்தால் எச்செயலையும் சமாளித்து விடலாம். மன அமைதிக்கு நாம் வழிவகுத்து கொள்ள வேண்டும். எதுவுமே நம் கையில் பாதி உள்ளது, நம் கையில் பாதி உள்ளது. மன அமைதியை தேடிக்கொள்வது நம்முடைய கையில் பாதி உள்ளது. மன அமைதியாக இருந்து நாம் மற்ற செயல்களில் ஈடுபட்டு வாழ்க்கை பாதையில் பயணித்து மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். நாம் மகிழ்ந்தால் மற்றவர்களையும் மகிழச் செய்யலாம். நம்மிடம் மன நிம்மதி குறைவுபட்டால் மற்றவர்களை நாம் எடுத்தெறிந்து பேசுவோம், அவர்களும் நிம்மதியை இழப்பார்கள். மற்றவர்களுடைய செயல்களில் நாம் சிரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம். நாம் செயலிலேயே நாம் சிரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம். மன நிம்மதி இல்லாவிடில் மற்றவர்களுடைய செயலில் நாம் எங்கு அக்கறை எடுத்துக்கொள்ளப் போகிறோம்? குடும்பத்தாராகட்டும், மற்றவராகட்டும், உறவினராகட்டும், அக்கம் பக்கத்தாகட்டும், நண்பர்களாகட்டும், யாரிடமும் நாம் எந்த சிரத்தையும் எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏதோ இழந்தது போல் சதா சிந்தனையிலேயே மூழ்கியிருப்போம். அந்த சிந்தனை ஒன்றுக்கும் உதவாது. அந்த சிந்தனை வீண் மனச்சோர்வை உண்டாக்கும், மூளைச்சோர்வை உண்டாக்கும், எதற்கும் பிரயோஜனம் இல்லை. எனவே நாம் மன அமைதிக்கு வழிவகுத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களையும் மன அமைதிப்படுத்த நாம் முயல வேண்டும். நம்மால் முடியாதது எது உண்டோ, நம்மால் முடியும், எதுவும் முடியும் என்ற தன்னம்பிக்கை வேண்டும். முயன்றால் முடியாதது இல்லை. மனிதனாக பிறந்தால் முயன்றால் முடியாதது இல்லை. சிந்திக்கும் திறன் நமக்கு உண்டு. நாம் 6 அறிவு படித்திருக்கிறோம் அல்லவா? 5 அறிவு படித்த விலங்கினமான் நாம். 6 அறிவு படித்தவர்கள். சிந்திக்கும் திறன் நம்மிடம் இருக்கின்றது. பொறுமையாக இருப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், நல்ல விதத்தில் காரியங்களை நடப்பிப்போம், மன மகிழ்ச்சியாக வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது வி.எஸ். ரோமா.